டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பொதுத்தமிழில் பகுதி தமிழர்களும் தமிழ் தோண்டும்ல புதுக்கவிதையில் சிற்பி பாலசுப்ரமணியம் இடம்பெறுவாங்க. இவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களை பற்றி 12ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் புத்தகத்தில் ஒரே ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடம் நீங்கள் படித்து வச்சிட்டிங்கன்னா அவரை பற்றின எல்லா தகவலுமே கவர் ஆகிடும். ஸோ அவரை பற்றி நம்ம பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான தகவல்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கிளாஸஸ் பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை மான்ஸ்டர் டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இளந்தமிழே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதை, ஒரு புது கவிதை, அதை தான் வந்து சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் எழுதியிருப்பாங்க. அவர் எழுதியிருக்கக்கூடிய நிலவுப்பூ அப்படின்னு சொல்லக்கூடிய கவிதை தொகுப்பு, இந்த நிலவுப்பூ அப்படின்னு சொல்லக்கூடிய கவிதை தொகுப்பில் தான் இந்த இளந்தமிழே அப்படின்னு சொல்லக்கூடிய சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் எழுதின கவிதை இடம்பெறும். இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு கவிஞர். சிற்பி பாலசுப்ரமணியம் கவிஞராக இருந்திருக்காரு, பேராசிரியராக இருந்திருக்காரு, மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்காரு, இதழாசிரியராகவும் இருந்திருக்காரு. இந்த மாதிரி பன்முகம் கொண்டவர் தான் சிற்பி பாலசுப்ரமணியம். இவர் வந்து பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றிருக்கார். அதாவது தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டாக வந்து இருந்திருக்காரு பாரதியார் யூனிவர்சிட்டியில். மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி அப்படின்னு சொல்லக்கூடிய கவிதை நூலுக்காகவும் இருமுறை சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் தான் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அதாவது மொழிபெயர்ப்புக்காக ஒரு விருது வாங்கியிருப்பாங்க, ஒரு கிராமத்து நதி அப்படின்னு சொல்லக்கூடிய கவிதை நூலுக்காக ஒரு சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாங்க. 2 முறை இந்த மாதிரி சாகித்ய அகாதமி விருது பெற்றிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து கொஸ்டின் கேட்கலாம், மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி அப்படின்னு சொல்லக்கூடிய கவிதை நூலுக்காகவும் இருமுறை சாகித்ய அகாதமி விருது வென்றது யார் அப்படின்னு கேட்டால் நம்ம யார் சொல்லணும் அப்படின்னா சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களை பற்றி தான் சொல்லணும். இப்போ ஒரு கிராமத்து நதி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து கவிதை நூல். அந்த கவிதை நூலுக்காக தான் அவர் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாங்க. இவருடைய கவிதைகள் வந்து ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், மராத்தி மொழியிலும் கூட மொழிபெயர்த்திருப்பாங்க. இந்தி ஆகியவற்றில் கூட மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். இவருடைய ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி, பூஜ்ஜியங்களின் சங்கிலி, இந்த நூல்கள் எல்லாமே கவிதை நூல்கள். இந்த மாதிரி பல கவிதை நூல்களை இவர் சிற்பி பாலசுப்ரமணியம் உருவாக்கியிருப்பாங்க. இலக்கிய சிந்தனைகள், மலையாள கவிதை, அலையும் சுவடும், இது மாதிரி நூல்கள் வந்து உரைநடை நூல்கள். ஸோ இந்த உரைநடை நூல்களும் அவர் எழுதியிருப்பாங்க. அப்போ ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி, பூஜ்ஜியங்களின் சங்கிலி, நிலவுப்பூ, இது எல்லாமே இவருடைய கவிதை நூல்கள். அதே போல் இந்த நிலவுப்பூ வந்து கவிதை தொகுப்பு, இது கவிதை நூல்கள். இலக்கிய சிந்தனைகள், மலையாள கவிதை, அலையும் சுவடும், இது எல்லாமே இவருடைய உரைநடை நூல்கள். ஏன்னா கேட்பாங்க நமக்கு வந்து இப்போ சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய கவிதை நூல்கள் எது, உரைநடை நூல்கள் எது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ கீழ்கண்டவற்றில் சிற்பி பாலசுப்ரமணியத்தின் கவிதை நூல்களில் எது அல்ல அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இல்லாத ஒன்று நம்ம சூஸ் பண்ணோம். நம்ம எது உரைநடை நூல்கள், எது கவிதை நூல்கள்ன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும், ஸோ அந்த போயட்ஸும் அப்புறம் நாவல்ஸும் வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. எதிலிருந்து மொழிபெயர்த்திருப்பாங்கன்னா மலையாளத்திலிருந்து தமிழ் மொழியில் வந்து சிற்பி பாலசுப்ரமணியம் மொழிபெயர்த்திருப்பாங்க. இவர் வந்து சாகித்ய அகாதமியினுடைய செயற்குழு உறுப்பினராகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. இவர் வந்து சாகித்ய அகாதமியுடைய செயற்குழு உறுப்பினராகவும் இருப்பார். அதே போல் மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி அப்படின்னு சொல்லக்கூடிய கவிதை நூலுக்காகவும் இருமுறை சாகித்ய அகாதமி விருது பெற்றிருப்பாங்க. இவர் எழுதியிருக்கக்கூடிய இளந்தமிழே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கவிதை வரிகளையும் நம்ம படித்து வச்சுக்கணும். ஏன்னா பாடல் வரிகளை கொடுத்துட்டு இந்த பாடல் எழுதுனது யார் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இவரை பற்றி பாடம் வந்து ஒரே ஒரு பாடம் தான் இருக்குன்றதால நம்ம எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. ஸோ இளந்தமிழே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கவிதை சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதியிருப்பாங்க. செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம், தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக, தாமுழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம், வெம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் வீற்றிருக்கும், அவையெல்லாம் வியந்து பாட, எம் அருமை செந்தமிழே உன்னையெல்லாம் ஏற்ற துணை வேறுண்டோ இயம்பிடாயே அப்படின்னு சொல்றார். மூண்டு வரும் கவிதை வெறிக்கு உணவாய் எங்கள் முத்தமிழே நீயுள்ளாய், முன்னம் ஓர் நாள் பாண்டியரின் சங்கத்தில் கொலுவிருந்தாய், பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய், மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய்சிலிருக்க தமிழ் குயிலே கூவி வாவா, உண்டதனை உடைத்திருந்த சிங்கம் போல குளிர்பொதிகை தென்தமிழே சீரி வாவா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புதுக்கவிதை தான் இந்த இளந்தமிழே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புதுக்கவிதையை சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதியிருப்பாங்க. இந்த புதுக்கவிதை வந்து நிலவுப்பூ அப்படின்னு சொல்ல அவருடைய கவிதை, நிலவுப்பூன்னு சொல்லக்கூடிய அவருடைய கவிதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கும். ஸோ வந்து மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி அப்படின்னு சொல்லக்கூடிய கவிதை நூலுக்காகவும் இருமுறை சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் தான் சிற்பி பாலசுப்ரமணியம். சாகித்ய அகாதமி விருது பெற்றதோடு இல்லை, அவர் சாகித்ய அகாதமியோடைய செயற்குழு உறுப்பினராகவும் சிற்பி பாலசுப்ரமணியம் இருக்கிறாங்க. ஸோ இவரை பற்றி ஒரு பாடம் தான் இருக்குன்றதால இந்த பாடத்தை நம்ம தெளிவாக படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த டிஎன்பி சம்பந்தமான தகவல்களையும் அடுத்த வீடியோவிலும் சந்திப்போம். நன்றி.